ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமெரிக்கா விசா எப்படி அப்ளை பண்ணுறது, அதனோட என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். எல்லா விசாவுமே வந்து அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் ஒன்றா தான் இருக்கும் மோரலஸ். இந்த வீடியோவில் ஒன்லி வந்து டூரிஸ்ட் விசாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ விசா பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது வந்து பிஸ்னஸ் டூரிஸ்ட் விசா, அதை வந்து B1 B2ன்னு சொல்லுவாங்க. அது எப்பயுமே வந்து நீங்கள் டூரிஸ்ட் அப்ளை பண்ணாலும் B1 B2 சேர்ந்து தான் வரும். இங்கே வந்து ஒர்க் பண்ண வரவங்களாம் வந்து H1B விசா சொல்லுவாங்க, இல்லை L1 விசா சொல்லுவாங்க. அதர் கண்ட்ரீஸ்லாம் வந்து H1B1, H2A, H2B, H3 அத்தனை விசா இருக்குது. இதில் வந்து ஒய்ஃப் அவங்க குழந்தைங்கலாம் வரதுக்கு வந்து இப்போ H1Bனா வந்து அவங்களுக்கு H4 விசா டிபெண்டன்ட் விசான்னு சொல்லுவாங்க. L1னா வந்து L2 டிபெண்டன்ட் விசா சொல்லுவாங்க. இங்க படிக்க வராங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட் விசா F1 M1 இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் விசான்னு இருக்கு. இல்லை எந்த கண்ட்ரியில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியும் யூஎஸ்ல இருக்கிற யூனிவர்சிட்டி கூட வந்து டைப் வச்சு படிக்க வரதுக்கு. டிரான்சிட் ஷிப் க்ரூ விசா, அது பார்த்தீங்கன்னா வந்து ஷிப்ல வரவங்க வந்து சப்போஸ் வேற கண்ட்ரிக்கு போகும்போது இங்க வந்து ஸ்டாப் பண்ணி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போறது ஃபுல்லா வந்து ஷிப்ல வரவங்களுக்காக. ரிலீஜியஸ் ஒர்க்கர் விசா வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெம்பிள் இருக்கு, அதில் ஒர்க் பண்றவங்க அவங்கலாம் வந்து அந்த கேட்டகரியில் வருவாங்க. டொமஸ்டிக் எம்ப்ளாயி விசா பார்த்தீங்கன்னா வந்து இங்க வந்து ஒர்க் பண்றதுக்காக மெய்டு அது மாதிரி ஆளுங்க வரவங்களாம் வந்து அந்த கேட்டகரியில் எடுத்துக்கலாம். ஜேர்னலிஸ்ட் அண்ட் மீடியா விசா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேனல்ஸ் ஜேர்னலிஸ்ட் அவங்களாம் வந்து அப்ளை பண்ணி வர விசா. அதுக்கு வந்து ஒரு விசாவுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து நேம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது B1 வந்து அத்லெட்டிக்ஸ், அது மாதிரி வந்து நம்மளோட இது பார்த்தீங்கன்னா வந்து பிசினஸ் விசிட்டர்ஸ் B1ல இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து H1B1 வந்து சில்லின்ற ஒரு கண்ட்ரிக்கு, H1B1 வந்து சிங்கப்பூர், அது மாதிரி நிறைய இது இருக்கு. ஸோ டூரிசம் வகேஷன் பிளஷர் விசிட்டர்ஸ் B2ன்னு இருக்கு பாருங்க. H1B இங்க இருக்கு பாருங்க, ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன்ஸ், அதாவது லைக் என்ஜினியர்ஸ் வர்றது. விசா வெய்வர் ப்ரோக்ராம்னு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லிஸ்ட் பண்ணியிருக்கிற கண்ட்ரீஸ்லாம் வந்து விசா எடுக்க தேவையில்ல. அவங்க ஏர்போர்ட் வந்தாங்கன்னா வந்து 90 டேஸ் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் கொடுத்துருவாங்க. விசாவே அவங்க வாங்க தேவையில்ல. எனி டைம் அவங்க வரலாம், உள்ள 3 மந்த்ஸ் ஸ்டே பண்ணலாம், போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸ் தான் இருக்கும். நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூர் இருக்கு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து வேற எதுவும் இல்லை. இந்தியா, சைனா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா எல்லாருமே வந்து விசா எடுத்து தான் வரணும். பிசினஸ் டூரிஸ்ட் விசா B1 B2 பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரரி விசா. பிசினஸ்னா B1, விசிட்டர்ஸ் ஆர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வரவங்க வந்து B2ல வருவாங்க. ஒன்ஸ் நீங்க ஸ்டாம்பிங் பண்ணா வந்து 10 வருஷத்துக்கு கொடுத்துருவாங்க ஸ்டாம்பிங். அதாவது உங்க பாஸ்போர்ட்ல வந்து 10 இயர்ஸ்க்கு வந்து விசா கொடுத்துருவாங்க. நம்ம அடிக்கடி போக தேவையில்ல விசாவுக்காக. ஆனா வந்து நீங்க உள்ள என்டர் ஆகும்போது வந்து ஏர்போர்ட்ல வந்து 6 மந்த் தான் கொடுப்பாங்க. அதாவது வந்து ஒவ்வொரு என்ட்ரிக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து 6 மந்த் தான் அலௌடு. அதுக்கப்புறம் நீங்க வெளியே போயிட்டு, அதாவது வேற கண்ட்ரிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வரலாம். யூஎஸ் விசா அப்ளை பண்றதுக்கு பேசிக்கா என்னென்ன நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட் வந்து குறைஞ்சது 6 மாசமாவது வந்து வேலிடிட்டி இருக்கணும். அதாவது அவங்க இன்னைக்கு அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்றாங்கன்னா இன்னிலிருந்து 6 மாசம் குறைஞ்சது இருக்கணும். இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து $160, $160, அதாவது நம்ம ஊர் காசு வந்து 12,000 இந்தியன் ருபீஸ். அது வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இன்கேஸ் வந்து உங்க பசங்க இல்ல வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஎஸ்ல இருக்காங்கன்னா வந்து அவங்க ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கலாம். ஸ்பான்சர்ஷிப்னா வந்து இந்த நபர் வந்து யூஎஸ் வராரு, அவர் தங்குறதுக்கு அவர் போற செலவு எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கலாம். அவர்கிட்ட இருந்து என்னென்ன பேப்பர்ஸ் நீங்க வாங்கி வச்சீங்கன்னா வந்து ஒரு இன்விடேஷன் லெட்டர், இந்த நபர் வந்து வர, இவர் இங்க தான் ஸ்டே பண்ண போறாரு, இதான் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு லெட்டர். அதாவது வந்து யூஎஸ்ல இருக்கிறோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், அவர் வந்து ஃபண்டிங் வச்சிருக்காரு, உங்களோட ட்ரிப்புக்கு ஆகிற செலவு எல்லாம் யூஎஸ்ல எல்லாத்தையும் வந்து அவர் ஃபண்டிங் வச்சிருக்காரு. அவரோட பேக்ரவுண்ட் செக் பண்றதுக்காக வந்து அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், அவரோட பே ஸ்லிப், அவர் வந்து லீகலா இருக்காரு, அவரோட விசா எல்லாத்தையும் வந்து வாங்கி வச்சு அதை வந்து கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இல்ல யூஎஸ்ல யாருமே இல்லை, நான் மட்டும் தான் போறேன், நான் தான் ஃபுல் ஸ்பான்சர்னா வந்து யூஎஸ் ட்ரிப்புக்கு தேவையான ஃபண்ட் இருக்கான்றதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணோம். அது எப்படி பண்ணலாம்னா பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் காட்டலாம், இல்லை சேலரி ஸ்லிப், நான் வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறேன், எனக்கு மந்த்லி இவ்வளோ வருது, அதே மாதிரி வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து இவ்வளோ வருது, இல்லை ரெண்டல்லேருந்து இவ்வளோ வருது. ஸோ உங்களுக்கு வந்து மந்த்லி வர இன்கம் ப்ளஸ் உங்களோட பேங்க்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் காமிச்சு வந்து என்கிட்ட வந்து எனஃபா வந்து யூஎஸ்ஏ ட்ரிப் போயிட்டு வரது காசு இருக்கு அப்படின்றதுக்காக தான் அது வந்து மெயினா. யூஎஸ்ல நீங்க எங்க போயிட்டு தங்க போறீங்க, எந்த சிட்டிக்கு போறீங்க, எந்த ஸ்டேட்டுக்கு போறீங்க, என்னென்ன சுத்தி பார்க்க போறீங்க, எவ்வளோ நாள் தங்க போறீங்க, எங்க தங்க போறீங்க, எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. இன்கேஸ் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக போறீங்கன்னா வந்து எந்த ஹாஸ்பிட்டல் போறீங்க, இங்க இருக்கிற டாக்டர் கிட்ட இருந்து எல்லா பேப்பர்ஸும் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எல்லாத்தையும் வாங்கி வச்சுங்க. அதாவது வந்து நீங்க போயிட்டு எப்படி திரும்பி வருவீங்கன்னு அவங்களை நம்ப வைக்கிறதுக்காக வந்து இந்தியாவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், இன்கேஸ் நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தா வந்து நான் இந்த இடத்துல ஒர்க் பண்றேன், ஸோ நான் திரும்பி வந்தே ஆகணும் அப்படின்ற டீடைல்ஸ் கொடுக்கணும். இல்லைனா வந்து ஒரு ஆடிட்டர் கிட்ட வந்து என்கிட்ட வந்து இவ்வளோ இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வாங்கி கூட அட்டாச் பண்ணீங்க. ஒர்க் பண்ணீங்கன்னா வந்து கம்பெனி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கி வச்சுங்க. விசா அப்ளை பண்ண என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா வந்து விசா அப்ளை பண்ற ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். எல்லா விசாவுக்கும் ஒர்க் விசாவாக
வந்தாலும் சரி, டூரிஸ்ட் விசா வந்தாலும் சரி, அது என்னன்னு பார்ப்போம். ஸ்டெப் 1 வந்து ஆன்லைனில் நம்ம DS-160ன்ற ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸ்டெப் 2 வந்து ஃபீஸ் பே பண்ணணும். அது வந்து நெட் பேங்கிங்லேயும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து பேங்க் கவுண்டர்லையும் போயிட்டு பண்ணலாம். அதையும் நான் சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு. மூணாவதாக வந்து OFC அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். அதாவது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கு முதல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துடணும். அதை எடுத்துட்டு போயிட்டு அங்கே அதை ரெண்டுத்தையும் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறமா வந்து கான்சுலர் அப்பாயின்மெண்ட், அதாவது இன்டர்வியூ வந்து ஆஃபீஸர் வந்து உங்களை கேள்வி கேட்பாங்க, எதுக்காக போறீங்க, என்ன ஏது எல்லாத்தையும் எல்லா டீட்டெயிலும். அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 14 வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களை நீங்கள் கூட்டு போக தேவையில்ல. அது மாதிரி வயசானவங்களை வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் 80 இயர்ஸ் மேலே அது மாதிரி இருக்கவங்களாம் வந்து போக தேவையில்ல அப்பாயின்மெண்ட்டுக்கு. அவங்களாம் வேவர்டு. இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இந்த வெப்சைட் லிங்க் வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணாமல் போவோம், இல்லை காப்பி பண்ணி போடலாம். வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் வெப்சைட் வந்து வித்தியாசமாக இருந்தது, எதுவும் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி எனேபிள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட வெப் ப்ரௌசரை வந்து நீங்கள் மாற்றணும். குரோம் இல்லை மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ் எது ஒன்றா போகலாம் நீங்கள். ஆனால் வந்து ஜாவா அதெல்லாம் வந்து அப் டு டேட் வச்சுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து விசா டைப்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து பிஸ்னஸ், டூரிஸ்ட் விசா, ஒர்க் விசா, ஸ்டூடெண்ட் விசா எல்லா டீட்டெயிலும் இதிலே இருக்கும். நீங்கள் இப்போ வந்து படிச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வேர் டு அப்ளை, ஹவு டு அப்ளை எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வெப்சைட்டில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் ஐட்டம்ஸ் உள்ள போனீங்கன்னா வந்து DS-160 வெப் பேஜ் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து DS-160 ஃபார்ம், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுக்கு உள்ளே போவோம். அதில் பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ், அதுக்கு என்னென்ன தேவை எல்லா டீட்டெயில் இருக்கும். கீழே அடியில் போனீங்கன்னா வந்து த ஃபார்ம் DS-160 இஸ் ஆன்லைன் இயர், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இந்த பேஜ் வரும். அவங்களே சொல்லியிருப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து நெட்ஒர்க் டவுன் ஆச்சுன்னா வந்து பேஜ் உங்களுக்கு வராது. இந்த டைம் எல்லா டீட்டெயிலும் ரெட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் லொகேஷன்ஸ் வேர் யூ வில் அப்ளை, அதாவது எங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து 5 இடத்துல இருக்குது. சென்னை, ஹைதராபாத், கொல்கட்டா, மும்பை, நியூ டெல்லி 5 இடத்துல இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது வேணாலும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கும், ஹியூமன் தான் பண்ணுறாங்கன்றதுக்காக. ஏன்னா நிறைய மிஷின்ஸ்லாம் பண்ணுறதுன்றதுனால வந்து சேஃப்டிக்காக. ஸோ அந்த இமேஜில் வரதை போட்டிங்கன்னா ஓகே ஆகிடும். மறுபடியும் வேற ஒரு இமேஜ் காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஸ்டார்ட் அண்ட் அப்ளிகேஷன், அப்லோட் அண்ட் அப்ளிகேஷன், ரெட்ரீவ் அண்ட் அப்ளிகேஷன். ஸ்டார்ட் அண்ட் அப்ளிகேஷன்னா என்னென்னா வந்து புதுசாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்லோட் அண்ட் அப்ளிகேஷன்னா வந்து ஒரு சில பேர் எவ்ரி இயர் வந்து இன்டர்வியூக்கு போவாங்க, எவ்ரி 6 மந்த் இன்டர்வியூ போவாங்க. அவங்களாம் வந்து இது வந்து ஒர்க் விசா ரிலேட்டடு. அவங்களாம் வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து அப்லோட் பண்ணி அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அதில் வந்து மைனராக சேஞ்சஸ் பண்ணிட்டு. மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து ரெட்ரீவ் அண்ட் அப்ளிகேஷன், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல போயிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியல, இல்லை டைம் இல்லை, சேவ் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டு அதே அப்ளிகேஷன் கண்டினியூ பண்ணுறதுக்காக வந்து ரெட்ரீவ் அண்ட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். நம்ம வந்து ஸ்டார்ட் அண்ட் அப்ளிகேஷன் போகிறோம் ஃபர்ஸ்ட். இதுதான் வந்து உங்களோட அப்ளிகேஷனோட ஐடி, இந்த நம்பர் தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் போயிட்டு வந்து ஒரு சீக்ரெட் கொஷின்ஸ் கேட்குது. அதாவது உங்களுக்கு அதில் இருக்கிற கொஷின்ஸ் செலக்ட் பண்ணி லெட்ஸே வந்து ஃபேவரட் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு நான் செலக்ட் பண்ணுறேன், அதில் வந்து ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ரிட்ரீவ் அண்ட் அப்ளிகேஷன் போகும்போது வந்து இது கேட்கும், கண்டினியூ கொடுத்துடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து DS-160 ஃபார்ம் நம்ம உள்ளே வந்துட்டோம். இதில் வந்து டைப் பண்ண வேண்டியதான். சர் நேம்ன்றது எப்பயுமே லாஸ்ட் நேம். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதனோட டீட்டெயில். கிவன் நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம். ஸோ ஃபுல் நேம் இன் நேட்டிவ் ஆல்ஃபாபெட் இதெல்லாம் வந்து அப்ளை ஆச்சுன்னா போடுங்க, இல்லைனா டஸ் நாட் அப்ளைன்னு கொடுத்துருங்க. மோஸ்ட்லி நம்மளாம் அப்ளை ஆகாது. அதாவது உங்க நேம் வந்து வேற இடத்துல யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது வேற ஏதாவது நேம் யூஸ் பண்ணிருக்கீங்களா, ரிலீஜியஸ் மெய்டி நேம் அது மாதிரி ஏதாவது, அது வந்து எஸ் ஆர் நோ நீங்க கொடுத்துங்க. டெலிகோட் நேம் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குது, அதுவும் வந்து எஸ் ஆர் நோன்னு கொடுத்துருங்க. இதுக்கெல்லாம் வந்து முக்கால்வாசி நோ தான் வரும். அப்புறம் உங்களோட ஜெண்டர், மேரேஜ் ஸ்டேட்டஸ், டேட் ஆஃப் பர்த், எங்க நீங்க பிறந்தீங்க, என்ன ஸ்டேட்டு, என்ன கண்ட்ரி, அதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா வந்து ரெண்டாவது பர்சனல்ல போவோம். ஃபார்ம் வந்து மாடல் காட்டுறேன். DS-160 ஃபார்ம் முடிச்சதுன்னா வந்து இப்படிதான் இருக்கும். போட்டோ வந்து நம்ம வந்து VFC சென்டர்ல எடுப்பாங்க, அதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் நம்பர் இந்த இடத்துல பார் கோடோட நம்பர் வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து அட்ரஸ், ஃபோன் நம்பர், பாஸ்போர்ட் டீடைல்ஸ், டிராவல் டாக்குமெண்ட் எல்லாமே வந்துடும். நேம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேசுனது எல்லாமே இருக்கும். US சோஷியல் செக்யூரிட்டி நம்பர், இது வந்து யூஎஸ்ல வந்து ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்த உடனே கொடுக்குறது. டேக்ஸ் ஐடி நம்பர், இதெல்லாம் வந்து டூரிஸ்ட் விசாக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. நேஷனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் போடலாம். ஹோம் அட்ரஸ், மெயிலிங் அட்ரஸ் வந்து சேமாக தான் சேம் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஸ்போர்ட் நம்பர் வந்து எங்கே இஷ்யூ பண்ணாங்க, பாஸ்போர்ட்டோட இஷ்யூ டேட் என்ன, எக்ஸ்பைரி டேட் என்ன, எல்லா டீட்டெயிலும் இதில் கேட்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் இன்ஃபர்மேஷன், என்ன பர்பஸ்க்காக நீங்கள் யூஎஸ் போகிறீங்க அப்படின்றது. ஒரு சில இதெல்லாம் வந்து இந்த பெட்டிஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ரிலேட்டடு, அதெல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. நீங்கள் வந்து அதில் வந்து நோ கொடுத்துட்டீங்கன்னா வந்து, அதாவது யாராவது யூஎஸ்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்கும். அதாவது எவ்வளோ நாள் தங்க போகிறீங்கன்னு கேட்கும். யூஎஸோட டிரைவிங் லைசன்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நாட் அப்ளிகபிள் வரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து விசா அப்ளை பண்ணியிருக்கீங்களா, ரிஜெக்ட் ஆச்சா,
ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்திருக்கீங்களா, உங்களோட விசா வந்து தொலைஞ்சு போச்சா, இல்லை கேன்சல் ரிவோக் ஆயிடுச்சா, எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க. அதெல்லாம் கொடுக்கணும். யூஎஸ்ல வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், யாராவது உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அவங்க வந்து என்ன விதத்தில் உங்களுக்கு சொந்தம், ஃப்ரெண்டா இல்லை ரிலேட்டிவா, அந்த டீட்டெயிலு. ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து உங்கள் அப்பாவோட அப்பா பேர் என்ன, அவங்க எப்போ பிறந்தாங்க அந்த டீட்டெயில்ஸு. அதே மாதிரி அம்மாவோட அம்மா அந்த டீட்டெயில்ஸு. அதாவது வந்து யூஎஸ்ல வந்து இமிடியேட் ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்களா, அதாவது பிளட் ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க ஒரு கொஸ்டின். அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து எனி அதர் ரிலேட்டிவ்ஸ், வேற யாராவது சொந்தக்காரர் இருக்காங்களா, அது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபில்அப் பண்ணீங்கன்னா வந்து செக்யூரிட்டி அண்ட் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கா, அதாவது வந்து மென்டல் டிசார்டர், பிசிக்கல் டிசார்டர் இருக்கா, நீங்க வந்து ட்ரக் அபியூசரா இல்ல ட்ரக் அடிக்டரா, அது மாதிரி கொஸ்டின்ஸ். ஏற்கனவே வந்து அரெஸ்ட் ஆயிருக்கீங்களா, ஏதாவது வயலேட் பண்ணிருக்கீங்களா, வேற ஏதாவது ப்ராஸ்டியூஷன் அது மாதிரி ஏதாவது ஈடுபட்டிருக்கீங்களா, மணி லாண்டரிங் பண்ணிருக்கீங்களா, அது மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ். செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ், டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ல இருக்கீங்களா, அது மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நோ தான் கொடுப்பாங்க. ஏன்னா எஸ் கொடுத்தா கண்டிப்பா விசா ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நோ தான் கொடுப்பாங்க. அதாவது இந்த அப்ளிகேஷன் எடுத்து மட்டும் எங்க சப்மிட் பண்ண போறீங்க, அது வந்து சென்னையா மும்பையா அப்படின்ற டீட்டெயில் அதில் கேட்கும். யார் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க அந்த டீட்டெயில் கேட்கும். அவங்களோட நேம், ஃபர்ஸ்ட் நேம், அவங்களோட அட்ரஸ் எல்லாமே, அவங்க வந்து என்ன உங்களுக்கு ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கும். நீங்க ஒன்ஸ் கரெக்டா செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் நம்பர், இந்த நம்பரை வந்து நீங்க அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக்கா பண்ணிட்டீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் அவ்வளவுதான். நீங்க புதுசா ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி அதுல வந்து மாத்தி தான் டைப் பண்ணணும். இதுல வந்து எடிட் பண்ண முடியவே முடியாது. ஸ்டெப் 1 வந்து DS 160 ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணி முடிச்சாச்சு. ஆன்லைன்ல பண்ணிட்டு சப்மிட் பண்ணியாச்சு. அதுல எதுவும் சேஞ்சஸ் இதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஸ்டெப் 2 வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ணோம். அதுக்கு வந்து இதே வெப்சைட்லேயே வந்து மேலே லாகின் செகண்ட் இதில் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்து லாகின் பேஜ் வரும். அது மாதிரி இதில் வந்து நியூ யூசர் வந்து போயிட்டு புதுசாக யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணீங்க. ஸோ இமெயில், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பாஸ்வேர்டு அதெல்லாம் கொடுத்து இந்த செக்யூரிட்டி நேமை டைப் பண்ணீங்கன்னா வந்து கிரியேட் ஆகிடும். ஆல்ரெடி எனக்கு இருக்கிறதுனால வந்து நான் வந்து லாகின் ஆகிக்கிறேன். ஸோ லாகின் ஆகி உள்ளே போயாச்சு. அதாவது வந்து DS 160 அந்த ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபார்மோட நம்பர் வந்து கரெக்டாக போட்டு நீங்கள் இந்த இதில் வெப்சைட்டில் போட்டு ஃபீஸ் பே பண்ணணும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஃபார்ம் நம்பரை தப்பாக போட்டு ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா வந்து இந்த பே பண்ணுற ஃபீஸ் வந்து அந்த ஃபார்முக்கு போகாது. அதனால் வந்து உங்களால் அப்பாயின்மெண்ட்டே எடுக்க முடியாது. அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க, DS 160 ஃபார்ம் நம்பரை வந்து கரெக்டாக அதில் போடணும்னு சொல்கிறாங்க. அந்த ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள், அதாவது விசா கிடைச்சாலும் கிடைக்கலாலும் வந்து நான் ரீஃபண்டபிள். கான்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ்லாம் வந்து இதில் போடுறது வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதாவது உங்கள் பேப்பர் வந்து எம்பசிக்கு போயிடுச்சு, விசா அப்ரூவ் ஆயிடுச்சு, எல்லா அப்டேட்டும் வந்து நீங்க அதில் கொடுக்குற ஃபோன் நம்பரும் இமெயிலில் தான் வரும். இன்கேஸ் வந்து மைனர், அதாவது 14 வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களை வந்து நீங்க எம்பசி இன்டர்வியூ கூட்டு போக தேவையில்ல. ஆனால் அதுக்கு பதிலாக வந்து அவங்களோட ஒரு பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுத்துட்டு போகணும். யூஎஸ் விசா ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டு நீங்க ஃபோட்டோ எடுத்துட்டு போகணும். யூஎஸ் விசானாவே வந்து வித்தியாசமா இருக்கும். 2x2 இன்ச்சஸ், தலைலாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்தியாவில் வந்து பாஸ்போர்ட்னா வந்து வேற மாதிரி எடுத்து கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ண முடியாது. அது மாதிரி வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து டெலிவரி பண்ணணும்னா வந்து பிரீமியத்தில் வந்து 500 ரூபா அதிகம், அதெல்லாம் போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து மை டேஷ்போர்ட், விசா இன்ஃபர்மேஷன், ஃபீ பேமெண்ட், ஃபேமிலி டீடைல்ஸ். இதில் வந்து நோ அப்பாயின்மெண்ட் இஸ் கரண்ட்லி, நம்ம எதுவும் ஸ்கெடியூல் பண்ணல. டாக்குமெண்ட் டெலிவரி இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு நியூ அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றதுல போறேன். போனோம்னே இமிகிரண்ட் விசாவா நான் இமிகிரண்ட் விசாவா, நம்மளது வந்து நான் இமிகிரண்ட் விசா தான். நான் இமிகிரண்ட் விசா போனோம்னே வந்து எந்த சென்டருக்கு போயிட்டு நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்கன்னு கேக்குது. நம்ம வந்து இந்தியா தமிழ்நாடு கொடுக்குறேன். நான் எந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு இன்டர்வியூ வேணும் அப்படின்னு கேக்குது. நீங்க தமிழ் கொடுத்துக்கலாம், இல்ல இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம், இல்ல வாட் எவர் உங்க லாங்குவேஜ்ல நீங்க கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து என்ன டைப் ஆஃப் விசால போறீங்க அப்படின்னு கேக்குது. அதாவது வந்து B1 B2 அந்த கேட்டகரிலாம் இதுல இருக்கு பாருங்க. பிசினஸ் டூரிசம் போறீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்க. இல்ல ஒர்க் விசானா வந்து HL அதில் போகலாம், கண்டினியூ. அதிலே வந்து 2-3 டைப் காட்டுது. பிசினஸ் போனா B1, டூரிசம் போறீங்கன்னா வந்து B1 B2, இல்ல வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக போறீங்கன்னா வந்து B2 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதுலேயே வந்து நிறைய டீடைல் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டினியூ கொடுக்குறோம். இப்போ வந்து இது சொல்லுது விசா டைப் நான் இமிகிரண்ட் விசா, இந்தியா, தமிழ் லாங்குவேஜில் இன்டர்வியூ வேணும், எல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. கண்டினியூ கொடுக்குறோம். இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட். இப்போ வந்து இதில் உங்கள் பாஸ்போர்ட் நம்பர், எப்போ இஷ்யூ பண்ணாங்க, எந்த இடத்துல இஷ்யூ பண்ணாங்க, டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணணும். DS கன்ஃபர்மேஷன் நம்பர், இதுதான் வந்து உங்களோட கன்ஃபர்மேஷன் நம்பரை வந்து DS 160 ஃபார்ம் ஃபில்அப் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் நம்பர்னு இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இது மாதிரி கன்ஃபர்மேஷன் பேஜ் ஒன்று வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எங்கே வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க, உங்களோட கன்ஃபர்மேஷன் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு ஏஏன்னு இருக்கு பாருங்க. இந்த நம்பர் தான் வந்து அதில் போடணும், கரெக்டாக போடணும். ஃபோன் நம்பர் அதில் தான் அப்டேட் ஆகும். ப்ளஸ் மெயிலிங் அட்ரஸ், உங்கள் வீட்டு அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாம். ஃபீஸ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 74 இந்தியன் ருபீஸ் ஒரு $US நிகரா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். லெட்ஸே நீங்கள் டூரிஸ்ட் விசா போறீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு பாருங்க, பிசினஸ் டூரிஸ்ட் 11,840 பே பண்ணணும். மற்ற டைப் ஆஃப் விசாவுக்கும் இங்கே இருக்கு. H விசானா 190, அதாவது H விசானா H1B அது மாதிரி ஒர்க் ரிலேட்டட் விசாஸ். ஸ்டூடெண்ட் விசானா அதுக்கும் அதே தான். ஸோ இது வந்து எப்படி பே
பண்ணலாம்னா வந்து ஆன்லைன்ல பே பண்ணலாம். பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து மொபைல் பேங்கிங் இல்ல நெஃப்ட் அதுல பே பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து பேங்க் கவுண்டர்லயும் போயிட்டு பே பண்ணலாம். பட் பேங்க் கவுண்டர் வந்து ஒன்லி 3 பேங்க் தான், ஆக்சிஸ் பேங்க், சிட்டி பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்த 3 பேங்க் தான் வந்து அக்செப்ட் பண்றாங்க. பேங்க்குக்கு போறதுக்கு முன்னாடி வந்து அந்த வெப்சைட்லயே வந்து ஒரு ஃபார்ம் ஜெனரேட் ஆகும், ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு. அந்த ஃபார்ம் எடுத்துட்டு போனாதான் வந்து இந்த 3 பேங்க்லயே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க பேமெண்ட். ஒரு சிலது வந்து 4 ஹவர்ஸ்க்குள்ள வந்து எனேபிள் ஆயிடும். அதாவது வந்து பேமெண்ட் பே பண்ணிட்டா வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்கிரீனே போ அலோவ் பண்ணுவது. ஸோ பேமெண்ட் பண்ணிட்டு ப்ராபப்லி 4 ஹவர்ஸ் டு 1 டே வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அப்போ வந்து சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்க ஸ்கெடியூல் பண்ணலாம். அதாவது வந்து உங்களோட 2 டைப் ஆஃப் ஸ்கெடியூல் இருக்கும். ஒன்னு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான ஸ்கெடியூல், அடுத்தது வந்து விசா இன்டர்வியூ ஸ்கெடியூல். நீங்க ஒன்ஸ் பே பண்ணி அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 4 to 24 ஹவர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க ஸ்கெடியூல் பண்ண முடியும். வெயிட்டிங் டைம் வந்து டிஃபர் ஆகும். சம்டைம்ஸ் 7 டேஸ்ல கிடைக்கும், சம்டைம்ஸ் 1 மந்த் 2 மந்த் அது மாதிரி கிடைக்கும். இல்ல நீங்க அர்ஜென்ட்டா போனோம்னா வந்து வேற சிட்டிக்கு போயிட்டு பண்ணலாம். அதாவது வந்து கொல்கத்தா, ஹைதராபாத், மும்பை, டெல்லி அது மாதிரி கான்சுலேட்டுக்கும் போயிட்டு பண்ணலாம். நீங்க அதுல அவைலபிலிட்டியை பார்த்து நீங்க எடுத்துக்கலாம். பயோமெட்ரிக் ஸ்கெடியூல் வந்து ஈஸியா கிடைச்சிரும் உங்களுக்கு. அதாவது எம்பசி இல்லாம ஒரு ஏஜென்ட் பண்ற மாதிரி தான். ஸோ கேஷுவலா போயிட்டு அதை பண்ணலாம். ஒன்றும் இல்லை. அங்க என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் உங்க பாஸ்போர்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு 10 ஃபிங்கரையும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு போட்டோ எடுத்துருவாங்க. ஜஸ்ட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு அவங்க சிஸ்டத்துல ஏத்திட்டு அனுப்பிச்சிருவாங்க. அதுதான் விஎஸ்சி சென்டர் போகும்போது வந்து என்னென்ன எடுத்துட்டு போகணும்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களோட கரண்ட் பாஸ்போர்ட், அதாவது வந்து இப்ப இருக்கிற பாஸ்போர்ட் பிளஸ் எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்டும் கூட வச்சுங்க பெட்டர். உங்க பாஸ்போர்ட் வந்து மினிமம் 6 மந்த் இருக்கணும், அதை பாத்துங்க. டிஎஸ் 160 கன்ஃபர்மேஷன் பேஜ், அந்த பேஜ் வேணும். அப்புறம் வந்து உங்க விஎஸ்சி சென்டரோட அப்பாயின்மெண்ட் எடுத்தீங்களா அந்த பேஜை எடுத்துங்க. அப்பதான் வந்து அவங்க இந்த டைம்ல உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கரெக்டா அலோ பண்ணுவாங்க. ஒரு போட்டோ எடுத்துங்க, யூஎஸ் விசா போட்டோ. அது வந்து ஒன்லி எல்டர் அண்ட் குழந்தைங்களுக்கு மட்டும் தான் தேவைப்படும். ஜஸ்ட் இன் கேஸ் வச்சுங்க உங்க கையில. அதாவது மெயினா பாத்தீங்கன்னா வந்து விஎஸ்சி சென்டர்ல வந்து செல்போன்ஸ் இல்ல எந்த எலக்ட்ரானிக்ஸ் லைக் ஃபிளாஷ் டிரைவ், சிடி டிரைவ் எது வந்தாலும் அவங்க வந்து அலோ பண்ண மாட்டாங்க. பேக் பேக்கும் அலோ பண்ண மாட்டாங்க. ஒன்லி வந்து நீங்க வந்து எடுத்து போற டாக்குமெண்ட் வந்து ஒரு கிளியர் கவர்ல போட்டு எடுத்துட்டு போனீங்கன்னா வந்து விசிபிலிட்டிக்காக அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஒரு சில விஎஸ்சி சென்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லாக்கர் கீழே இருக்கும், ஒரு சிலது எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்காது. நீங்க ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டு வேற இடத்துக்கு போற மாதிரி இருக்கும். அதனால பெட்டர் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போயிடுங்க. விசா இன்டர்வியூ வந்து கான்சுலேட்ல நடக்கும், அதாவது யூஎஸ் எம்பசில நடக்கும். அதனால வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே போயிடுங்க. அங்க வந்து ப்ரொடெக்ஷன், செக்யூரிட்டி அதெல்லாம் வந்து அதிகமா இருக்கும். ஒரு 1 hour 2 hour முன்னாடி போறது பெஸ்ட். அங்கேயும் அதே மாதிரி தான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே அலோ பண்ண மாட்டாங்க உள்ள. ஸோ நீங்க லாக்கர்ல தான் வைக்கிற மாதிரி இருக்கும். மெயினா அங்க போகும்போது என்னென்ன எடுத்துட்டு போகணும்னா வந்து அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ் பிரிண்ட் எடுத்துட்டு போங்க. பிளஸ் வந்து உங்களோட டிஎஸ் 160 கன்ஃபர்மேஷன் பேஜ், பாஸ்போர்ட், அதாவது கரண்ட் பாஸ்போர்ட் அண்ட் ஓல்டு பாஸ்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அல்லது ஆடிட்டர் கிட்ட இருந்து லெட்டர், இல்ல வந்து கரண்ட் ப்ரூஃப் ஆஃப் இன்கம், பில்டிங் ப்ராப்பர்ட்டிஸ், டாக்ஸ் பேமெண்ட், அது மாதிரி எல்லாமே வந்து ஒரிஜினல் இருந்தா பெஸ்ட். ஒரு காப்பியும் வச்சுக்கோங்க, இன்கேஸ் காப்பி கேட்டா கொடுக்கலாம். அதே மாதிரி எந்த ஃபிளைட் போறீங்க, என்னைக்கு போறீங்க, அந்த டீடைல் ஃபிளைட் டிக்கெட் இருந்ததுன்னா வந்து எடுத்து வச்சுங்க பெட்டர். மெயினா வந்து எந்த சிட்டி போறீங்க, எவ்வளவு நாள் தங்க போறீங்க, யாரை பார்க்க போறீங்க, எல்லா டீடைலும் வந்து கேதர் பண்ணி வச்சுங்க. நீங்க இப்ப கரண்டா யார்கிட்ட ஒர்க் பண்றீங்க, அவர்கிட்ட எவ்வளவு நாள் ஒர்க் பண்றீங்க, அவர்கிட்ட இருந்து ஒரு எம்ப்ளாயர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. இன்கேஸ் யாராவது ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் வாங்கி வச்சுங்க. அவங்க கிட்ட இருந்து இன்விடேஷன் லெட்டர் பிளஸ் அவங்களோட கிரீன் கார்டு அல்லது விசா எல்லாத்தையும். எம்பசில அந்த இன்டர்வியூ டைம் வரதுக்கு முன்னாடியே வந்து அலோ பண்ணிடுவாங்க. லெட்ஸ் சே 10 o'clock வந்து 10 o'clock வந்து 9 o'clock வந்து எல்லாரும் உள்ள வர சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி செக் இன், ஸ்கிரீனிங் அதெல்லாம் வந்து செக் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஃபுல்லா. அதுக்கப்புறம் ஒரு கவுண்டர் பாத்தீங்கன்னா வந்து உங்களோட பாஸ்போர்ட் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. பிளஸ் உங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு செக் பண்ணிட்டு நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுவாங்க, அதை வெரிஃபை பண்ணிடுவாங்க. அவங்க கம்ப்யூட்டர் கூட மேட்ச் ஆகணும். முதல்ல நீங்க விஎஃப்சில எடுத்ததுனால வந்து உங்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அப்படியே மேட்ச் ஆகும். விசா ஆஃபீஸர் கூப்பிட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிடுவாங்க. விசா ஆஃபீஸர் வந்து உங்க நேம், உங்க டீடைல் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாரு. நீங்க வந்து டிஎஸ் 160ல கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் அவர் வந்து ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டு தான் வந்து உங்களை கூப்பிடுவாரு. அதாவது வந்து உங்களை கால் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உங்க டிஎஸ் 160ல இருக்குது எல்லாத்தையும் படிச்சிருவாரு. அதுக்கப்புறம் கூப்பிட்டுட்டு நீங்க டிஎஸ் 160ல போட்டதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா வந்து நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவாரு. அதனால வந்து டிஎஸ் 160 சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி அதை ஃபுல்லா வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து படிச்சு வச்சுங்க. டிஎஸ் 160ல ஒன்றும் நீங்க இன்டர்வியூ போது வந்து மாறி மாறி சொன்னீங்கன்னா வந்து அவங்களுக்கு டவுட் வந்துட்டு நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப சிம்பிளா தான் கேள்வி கேட்பாங்க. என்னன்னா வந்து என்ன பர்பஸ்க்காக போறீங்க, அங்க யாராவது இருக்காங்களா, அது மாதிரி கேள்வியெல்லாம் தான் கேட்பாங்க. நீங்க வந்து அங்க யாரும் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் டூரிஸ்ட் மட்டும் தான் போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து எந்தெந்த சிட்டிலாம் போயிட்டு பார்க்க போறீங்க, எவ்வளவு நாள் தங்க போறீங்க, ஃபிளைட் டிக்கெட் பண்ணிட்டீங்களா, அந்த டிராவல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கேட்பாங்க. அது ரிலேட்டடாவே கேட்பாங்க. இன்கேஸ் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு இல்ல ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டடா கேட்பாங்க. அந்த ஃப்ரெண்ட் வந்து எவ்வளவு நாள் இருக்காரு, அவரோட ஸ்டேட்டஸ் என்ன,
அவர் என்ன விசாவில் இருக்காரு, எங்க ஒர்க் பண்றாரு, அவரோட அட்ரஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ரிலேட்டிவ்க்கும் அதே மாதிரி தான். நீங்க சொல்ற பதில் இருந்ததா அவங்க வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு வந்து ஃபண்டிங், நீங்க தங்கறதுக்கு செலவு எல்லாம் யார் பார்க்கறது, அந்த டீடைல் கேட்பாங்க. உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் நீங்க எடுத்து ப்ரூஃப், அவங்க ஃபினான்ஷியல் கண்டிஷன் தான் மெயினாக அவங்க பார்ப்பாங்க, அதை காட்டுங்க. ஒரு சில கேள்வி போயிட்டு நீங்க எவ்வளவு நாள்ல வருவீங்க, இல்ல திரும்பி வருவீங்களா, வரமாட்டீங்களா அப்படின்னு சொன்னா வந்து நீங்க அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். எனக்கு வந்து இங்க ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு, அதனால நான் திரும்பி வந்தே ஆகணும், இல்ல நான் இந்த இடத்துல ஒர்க் பண்றேன் திரும்பி வந்தே ஆகணும், இல்ல என்னோட சன் டாட்டர் யாராவது இங்க இருக்காங்க நான் வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து கான்ஃபிடென்ட்டா பதில் சொல்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க. சப்போஸ் சம்மர்ல போனீங்கன்னா வந்து ஏன் இப்ப போறீங்கன்னு கேட்பாங்க. அப்ப சொல்லுங்க வின்டர் வந்து எங்களுக்கு ஒத்துக்காது, கோல்டு வெதர் எங்களுக்கு ஒத்துக்காது, அதனால சம்மர்ல போறோம்னு சொல்லுங்க. சப்போஸ் வின்டர்ல போனீங்கன்னா வந்து சொல்லுங்க எங்களுக்கு வந்து வின்டரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ரொம்ப, அதனால இந்த சீசன்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மெயினா வந்து எவ்வளவு நாள் தங்க போறீங்கன்னு சொல்லுங்க. ஜஸ்ட் 1 month 2 month, இன்கேஸ் உங்க ஃபேமிலி யாராவது இருந்தா வந்து நீங்க வந்து 3-4 month கூட சொல்லலாம், இல்ல அப் டு 6 month கூட சொல்லலாம். மேக்ஸிமம் அவ்வளவுதான் அலோடு. மெயினா வந்து ட்ரிப்புக்கு உண்டான காசு வந்து இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் பாத்துக்கிறாங்கன்னா வந்து அவங்களோட டீடைல்ஸ், அவங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷன், அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், அது மாதிரி ஏதாவது இன்விடேஷன் லெட்டர், அது மாதிரி உங்களோட சேவிங்ஸ், பேங்க் பேலன்ஸ், இல்ல வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட், அது மாதிரி வந்து உங்களோட அசட்ஸ் எவ்வளவு இருக்குன்றது கேட்பாங்க. யூஎஸ்ல சொந்தக்காரங்க இருக்காங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அதையும் வந்து திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஏன்னா வந்து போயிட்டு திரும்ப வராம போயிட போறாங்கன்றதுக்காக. எக்ஸாக்டா எந்த சிட்டிக்கு போறீங்க அந்த கொஸ்டினும் வரும். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் இருந்தா வந்து அவங்க எங்க ஒர்க் பண்றாங்க, எவ்வளவு நாள் இருக்காங்க, அவங்க ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு வந்து யூஎஸ்ல ஒர்க் பண்ண விருப்பம் இருக்கா, அது மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்க இல்ல அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடலாம். டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா, எந்த மாசம் போறீங்க, எப்போ வர போறீங்க, அந்த டீடைல் கேட்பாங்க. கேஸ் நீங்க டிக்கெட் போட்டிருந்தா எடுத்து காட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஸ்வலா வந்து 45-50 வயசுக்கு மேல போனா வந்து ஈஸியா வந்து விசா ஸ்டாம்பிங் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் ஒரு 20 years to 30 years இல்ல 35 years போனா வந்து அவங்க டூரிசம் போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஏன்னா வந்து ஏஜை வச்சு டூரிசம் போறதுக்கான இவங்க வந்து கண்டிப்பா வந்து இல்லீகலா அங்க ஸ்டே பண்ணிடுவாங்க, இவங்க வந்து ஒர்க் பண்ண தான் போறாங்க அப்படின்றதுனால வந்து யங் ஏஜ் பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் விசா கொடுக்க மாட்டாங்க. அதிகபட்சமா வந்து 5 to 10 கொஸ்டின் தான் கேட்பாங்க. உங்க விசா இஷ்யூ பண்றதா இருந்தா வந்து அவங்க சொல்லிடுவாங்க அவங்க விசா அப்ரூவ் ஆயிடுச்சு, உங்களோட பாஸ்போர்ட் 3 to 4 daysல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்க ஃபார்ம்ல வந்து பாஸ்போர்ட்டை வந்து விஎஃப்சி சென்டர்ல பிக்கப் பண்ணிக்க போறேன், இல்ல எங்க வீட்டுக்கு கொரியர் பண்ணிடுங்க அப்படின்ற ஆப்ஷன், என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க விசா அப்ரூவ் பண்ணா 3 to 4 daysல வந்து பாஸ்போர்ட் உங்க வீட்டுக்கு வந்துடும், அல்லது நீங்க போயிட்டு பிக்கப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் விசா ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா வந்து உங்க பாஸ்போர்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. இமீடியட்டா கொடுத்துட்டு ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10 பாயிண்ட் இருக்கும். அந்த 10 பாயிண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட், முக்காவாசி பாத்தீங்கன்னா வந்து நீங்க எவிடன்ஸ் ப்ரூஃப் பண்ணல அது மாதிரி இருக்கும், ஜென்ரலா இருக்கும். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். ரெகுலேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து நாளுக்கு நாள் மாறும், அதனால வந்து பெட்டர் நீங்க வந்து வெப்சைட்டை நல்லா படிச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் எனக்கு தெரிஞ்சிருந்தால்.